ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஆபிராம் என்ற பெயரை ஆபிரகாம் என்று மாற்றி அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னார். அந்த காரியத்தை ஆபிரகாம் நம்புகிறதற்கு ஏதுவே இல்லாதிருந்தது. ஆனாலும் அவன் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஆபிரகாமின் சூழ்நிலையும் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளும் ஒன்றுக்கொன்று எதிரெதிர் திசைகளிலே காணப்பட்டது. அது நடக்கும் என்பதற்கு எந்தவித சாத்தியமும் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே இல்லாதிருந்தது. ஆனாலும் ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்பினார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கும் நம்முடைய சூழ்நிலைகளுக்கும் ஒரு பொருத்தமும் இல்லாமல் காணப்படலாம். எந்த விதத்திலும் இந்த காரியம் நடக்கும் அல்லது நிறைவேறும் என்று நினைப்பதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் காணப்படலாம். ஆனாலும் தேவன் சொன்னாரேயானால் அது நிச்சயமாய் நடந்தேறும். நாம் சூழ்நிலைகளை பார்த்து விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. நம்புகிறதற்கேற்ற சூழ்நிலை இருந்தால் நம்புவதும், சூழ்நிலை இல்லாமல் இருந்தால் நம்ப முடியாமற் போகிறதும் அல்ல நம்முடைய ஜீவியம். நாம் வாழுகிறது ஒரு விசுவாச வாழ்க்கை. நாம் ஒரு காரியத்தை தரிசித்து நடக்கிறதல்ல, விசுவாசித்து நடந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய சூழ்நிலை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், கர்த்தர் சொல்லுவாரானால் அது நிச்சயமாய் நிறைவேறும். பாருங்கள், ஒன்றுமே இல்லாத வெறுமையான நிலையிலே சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை, பூமியை, எல்லா கோள்களையும் என்று கர்த்தர் இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கி இருக்கிறார் தம்முடைய வார்த்தையினால். ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றையும் உருவாக்குகின்ற பொழுது எந்த ஒரு சாத்தியமும் இருந்ததில்லை. ஆனால் கர்த்தர் அவைகளை சாத்தியமாக்கினார். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சொன்ன காரியம் நிறைவேறுவதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கலாம். வாய்ப்பில்லை என்கிறதுனால கர்த்தர் சொன்னது நடக்காது என்கிறது அர்த்தம் அல்ல. ஆண்டவர் சொல்லுவாரானால் வாய்ப்பும் உருவாகும், அவர் சொல்லுகிறதும் உருவாகும். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். நம்பிக்கையோடு வாழுவோம். அவர் சொன்னவைகள் நிச்சயமாய் நிறைவேறும். காத்திருப்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தை ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அது நிறைவேறினது போல எங்கள் வாழ்க்கையிலையும் நீர் சொல்லி இருக்கிற வார்த்தைகள் நிறைவேறும் என்று இந்த காலை வேளையிலே எங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட்டு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற காண எங்களுடைய விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.